எல்லோருக்கும் வணக்கம். டைட்டானிக்கை பத்தி நீங்க நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பத்தி புதுசா வந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி டைட்டானிக்கை பத்தி மேக்சிமம் இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்காத சில விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டைட்டானிக்ல மொத்தம் சர்வே ஆனவங்க பாத்தீங்கன்னா 705 பேர். பட் என்சைக்ளோபீடியால இது 715 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 705 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 705 பேரும் கொடுத்த தகவல் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸா வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனா இனிமேட்டு நமக்கு எந்த தகவலும் வரப்போறது இல்லை. அவங்க டைட்டானிக்ல சர்வே ஆனவங்க அத்தனை பேருமே உயிரிழந்துட்டாங்க. கடைசியா இருந்தவங்க பாத்தீங்கன்னா மெல்வினா டீன் 2009 அவங்களோட 97வது வயசுல இருக்கிறாங்க. இவங்க உயிரோட இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து ஒரு எந்த தகவலும் சும்மா வரப்படுறாங்க. ஏன்னா இந்த இன்சிடென்ட்ல அவங்க சர்வே ஆகும்போது அவங்க ஜஸ்ட் 2 மாசம் குழந்தைதான். உங்க எல்லாருக்குமே தெரியும் டைட்டானிக் கப்பல் 1912 ஏப்ரல் 14 நார்த் அட்லாண்டிக் ஓஷனை கடக்கும் போது ஐஸ் பேக்ல மோதி தன்னோட ஃபர்ஸ்ட் டிராவல்ல ஆக்சிடென்ட் ஆகுது. டோட்டலா பயணிச்சவங்க பாத்தீங்கன்னா 2224 பேர், இன்க்ளூடிங் க்ரூ மெம்பர்ஸ். அதுல சர்வே ஆனவங்க ஜஸ்ட் 705 பேர் தான். மிச்சம் 1500க்கும் மேற்பட்டோர் தண்ணியில மூழ்கி இறக்குறாங்க. அதுல ஜஸ்ட் 337 பேரோட உடல் தாங்க மீட்கப்படுது. மிச்ச உடல் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க வீசின காத்தின் வேகத்தாலும் அலையோட வேகத்தாலும் அடிச்சு செல்லப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைட்டானிக்ல சர்வே ஆனாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்ன சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மட்டும் இப்ப பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா சார்லஸ், அவர் தான் ஹெட் பேக்கர், சமைக்கிறவருங்க. இன்சிடென்ட் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்குது. ஒரு வெளியே ஓடி பார்த்துக்கிறாரு. மக்கள் பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. ஷிப் ஸ்டாஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மக்களோட அதிக பதட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஷிப் ஸ்டாஃப் யாருமே இன்சார்ஜ் எடுத்துக்கல. பட் இவர் இன்சார்ஜ் எடுத்து நிறைய உயிர்களை அங்கிருந்து காப்பாத்துறாரு. நிறைய பேரை லைஃப் போட்டு கொண்டு போய் விடுறாரு. லைஃப் போட்ல இருக்கிறவங்களுக்கும் உணவு தேவை இல்லையா, அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர் குக் பண்ணி லைஃப் போட்ல இருக்கிறவங்களும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கப்பல் குதிச்செல்லாம் நினைக்கிறாங்களா, அவங்களெல்லாம் போர்ஸ் பண்ணி கொண்டு போய் லைஃப் போட்ல விடுறாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்காரு. அட் த சேம் டைம் குக் பண்ணி கொண்டு போய் லைஃப் போட்ல கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவர் பண்றாருங்க. ஆனா கப்பல் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா புகுந்துட்டே வருது. இதுக்கு மேல கப்பல்ல இருக்க முடியாது நினைச்சா அவரு வேகமா அவர் கேபினுக்குள்ள வராருங்க. அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஸ்கி எடுத்து குடிக்கிறாரு. அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஸ்கி எடுத்து வச்சுக்கிறாரு. அங்க உட்டால செய்யப்பட்ட பர்னிச்சர் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் தூக்கி கப்பலுக்கு வெளியில போறாரு. ஏன்னா அங்க வெளியில தண்ணியில மிதந்துட்டு இருக்க மக்களுக்கு அது ஒரு புரோட்டீன் டிவைஸா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி பண்றாரு. ஃபைனலா இவரும் அந்த கடல்ல குதிக்கிறார். ரத்தத்தை உரைய வைக்கிற அந்த குளிரான தண்ணீர்ல பாத்தீங்கன்னா 2-3 நிமிஷம் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல இருந்தா இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவர் 1 ஹவருக்கு மேலேயும் அந்த தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப் போட்டுக்கு போயிருக்காரு. அங்க இடம் இல்லாத காரணத்தினால மறுபடியும் நீச்சல் அடிச்சுட்டு இன்னொரு லைஃப் போட்டுக்கு போயிருக்காரு. அங்க கொஞ்சம் இடம் இருந்ததுனால அதுல ஏறி அவரு சர்வே ஆயிட்டாரு. 1 மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த குளிரான தண்ணீர்ல அவர் காப்பாத்தினது இதுன்னு பாத்தீங்கன்னா அவர் குடிச்ச இந்த விஸ்கி தான். அதுதான் அவரோட பாடியை ஹீட்டா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை அவர் சொல்லி முடிக்கும் போது ஃபைனலா விஸ்கிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் முடிச்சிருக்காருங்க. குடிச்சு உயிரிழந்தவங்க தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா குடிச்சதுனால ஒருத்தர் உயிர் பிழைச்சாருன்னா அது இவராக தான் இருக்கும். இந்த வீடியோட எண்ட்ல 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. அதனால வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காஸ்மோ டப்கார்டன், அவரோட ஒய்ஃப் லூசி டப்கார்டன், இவங்க 2 பேருமே இந்த ஷிப்ல தான் பயணிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் லைஃப் போட்டுக்கு ஓடி வராங்க. லூசி டப்கார்டன் லைஃப் போட்ல ஏறி உட்காந்துறாங்க. பட் காஸ்மோ டப்கார்டன் லைஃப் போட்ல ஏறல. காரணம் என்னன்னா லைஃப் போட் உமனுக்கும் சைல்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால இவர் ஏற்றப்படலை. பட் சில ஆர்குமெண்ட்ஸுக்கு அப்புறம் பதட்டமான சூழ்நிலைக்கு அப்புறம் இவருக்கு இடம் கிடைச்சிருது. அதுல ஏறி தப்பிச்சு வந்துடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா அந்த டைம்ல எந்த உமனும் எந்த சைல்டும் அங்க இல்ல, அதனாலதான் எனக்கு இடம் கிடைச்சது, நான் ஏறி தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காஸ்மோ டப்கார்டன் அங்க இருக்கிற க்ரூ மெம்பருக்கு லஞ்சம் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரியாதுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உண்மையா இருந்தால் அந்த நேரத்திலையும் உயிர் போகும் அந்த தருணத்துல கூட பணம் வேலை செஞ்சிருக்கு. அந்த ஆபீசர் என்ன நினைச்சிருப்பாரு, ஒருவேளை இந்த ஷிப்ல இருந்து நம்ம சர்வே ஆனா இந்த பணம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாரா என்னன்னு தெரியல. பட் ஒரு க்ரூ மெம்பர் கூட அந்த ஷிப்ல இருந்து தப்பிக்கல. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லூசி டப்கார்டன் இந்த இன்சிடென்ட் சர்வே ஆயிட்டாங்க. அடுத்தது 1915 லூசிட்டானியான்ற ஷிப்ல அவங்க பயணிக்கிறதா இருந்துச்சு. அந்த ஷிப் பாத்தீங்கன்னா ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலால தாக்கப்பட்டு கடல்ல மூழ்குச்சு. கடைசி நிமிஷத்துலதான் அந்த ட்ரிப் அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்ல அவங்க சர்வே ஆயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார்ட் அப்படின்ற 7 வயசு பொண்ணு டைட்டானிக் கப்பல்ல சர்வே ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்டால த மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற அவார்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல்ல போதுமான அளவு லைஃப் போட் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் கூட உயர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. டைட்டானிக் கப்பல்ல போதுமான அளவு லைஃப் போட் இல்லாத காரணம் உங்களுக்கே தெரியும். டைட்டானிக்கோட இன்னொரு பேரு த அன்சிங்கபிள் ஷிப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்கேல் அண்ட் எட்மண்ட் அப்படின்ற 2 சின்ன பசங்க இந்த இன்சிடென்ட் சர்வே வராங்க. அவங்க அப்பா கூட தான் அவங்க பயணிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நடந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்களை தூக்கிட்டு போனாரு, ரொம்ப வார்மா ட்ரெஸ் பண்ணி விட்டாரு, அதே தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என் தம்பிக்கும் பண்ணிட்டு இருந்தாரு.
அதுக்கப்புறம் எங்களை தூக்கிட்டு போய் லைஃப் போட்ல விட்டாரு, குட் பைன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணாரு. அதுதான் எங்க அப்பாவை நாங்க கடைசியா பார்த்தது அப்படின்ற மாதிரி இந்த பசங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் போட்ல டிராவல் பண்ணி நியூ இயர்க்கு வரும்போது இந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸா வந்து மாறிட்டாங்க, ரொம்ப வைரல் ஆயிட்டாங்க. ஏன்னா ஃபாதரும் இல்லாம கார்டியனும் இல்லாம சர்வே ஆன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் ஆர்பன்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பசங்களோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல தான் இருக்காங்க. அப்புறம் பிரான்ஸ்ல இருந்து கிளம்பி நியூயார்க்கு வந்து இந்த பசங்களை கிளைமும் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால்பர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயருங்க. அவர் இந்த ஷிப்ல தான் பயணிக்கிறாரு. அவர் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஹெலன் நியூசம் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வெக்கேஷனுக்காக இந்த ஷிப்ல வந்திருக்கு. ஹெலனும் கால்பர்க்கும் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஷிப்லேயே பேசி பழகுறாங்க. அவங்களுக்குள்ள லவ்வும் வந்துருது. ஒன்ஸ் கால்பர்க் இந்த ஷிப் வந்து ஐஸ்பர்க்ல ஹிட் ஆனதை ரியலைஸ் பண்ணோன்னே நேர ஓடி வந்து நியூசமும் அவங்க ஃபேமிலியும் இவர் தான் எழுப்புறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் லைஃப் போட்டு கூட்டிட்டு போய் லைஃப் போட் நம்பர் 5ல வந்து எல்லாரும் ஏறி சர்வே ஆறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 4 குழந்தைங்களும் பிறகுது. இந்த டைட்டானிக் இன்சிடென்ட்ல ஒரு 2 விஷயம் சரியா நடக்காம போயிடுச்சுங்க. 2 விஷயங்கள் சரியா நடந்திருந்தா இன்னும் நிறைய உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷிப்ல இருக்கிற லைஃப் போட்ஸ், ஆல்ரெடி லைஃப் போட் கம்மியா தானே அங்க இருக்கு. ஆனா அங்க இருக்கிற லைஃப் போட்டும் வந்து பாத்தீங்கன்னா போதுமான வெயிட் வந்து சஸ்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த லைஃப் போட்டோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 65 பேர். பட் அந்த 65 பேர் ஃபுல்லா ஏறினா அந்த போட் வெயிட் தாங்காது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற க்ரூ மெம்பர் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் போட் நம்பர் 7ல வெறும் 27 பேர் தான் போயிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் இன்சிடென்ட் நடச்சிருக்கீங்களா அந்த பிளேஸுக்கும் கலிபோர்னியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20 மைல்ஸ்க்கும் குறைவா தான் இருக்கு அந்த தூரம். டைட்டானிக்கோட டிஸ்ட்ரஸ் சிக்னல் கண்டிப்பா கலிபோர்னியாவுக்கு போயிருக்கும். பட் ஆனா கலிபோர்னியால அந்த ரேடியோ சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாஃப் அன்னைக்கு ஆஃப் டியூட்டி. ஸோ அந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண அங்க யாருமே. இந்த 2 விஷயங்கள் மட்டும் சரியா நடந்திருந்தா கண்டிப்பா இன்னும் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இந்த உண்மைகள்லாம் இப்ப ரீசெண்டா தான் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது டைட்டானிக் படத்துல நடந்த ஒரு இஷ்யூ பத்தி பார்ப்பாங்க. மர்டாக் இந்த ஷிப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆபீசர். இந்த இஷ்யூவும் அவரை பத்தி தாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் கூட்டமா லைஃப் போட்டுக்கு ஓடி வராங்க. ஸோ மர்டாக் அவரோட கண் எடுத்து அந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ இருந்த அந்த பதட்டமான சூழ்நிலையில அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பேசஞ்சரை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னை ஷூட் பண்ணி இறந்துடுறாரு. இப்படிதான் ஜேம்ஸ் கேமரூன் அவரோட படத்துல காமிச்சிருப்பாரு. பட் மர்டாகோட ஃபேமிலி இதை ஏத்துக்கல. அவங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய மக்களும் அதை ஏத்துக்கல. ஏன்னா மர்டாக் அந்த டைம்ல நிறைய பேரோட லைஃப்பை சேவ் பண்ணதா சொல்லப்படுது. அந்த டைம்ல அங்க 100% என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தரை இப்படி தவறா சித்தரிக்க கூடாதுன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இஷ்யூ பெருசாகுது. அதனால ஜேம்ஸ் கேமரூன் பகிரங்கமா மர்டாகோட ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அவர் மட்டும் இல்லைங்க, இந்த கதாபாத்திரத்தை நடிச்ச ஈவன் ஸ்டீவர்ட் அப்படிங்கிறவரும் அவங்க ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ஜேம்ஸ் கேமரூன் தான் முதல்ல டைட்டானிக் எடுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் 1943லயே ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவி நேமும் டைட்டானிக் தான். 1953ல ஒரு மூவி வந்திருக்கு. அந்த மூவி நேமும் டைட்டானிக் தான். அப்புறம் 1958ல டைட்டானிக்கை பேஸ் பண்ணி ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவி நேம் த நைட் டு ரிமெம்பர். அப்புறம் 1979ல ஒரு டெலிவிஷன் மூவி விட்டுருக்காங்க. அந்த மூவி நேமும் டைட்டானிக் தான். அப்புறம் 1996ல ஒரு மினி சீரீஸ் விட்டுருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலா 1997ல தான் ஜேம்ஸ் கேமரூன் இந்த படத்தை எடுக்கிறார். நான் இப்போ சொன்ன அந்த ஓல்டு மூவிஸ்லாம் யூடியூப்ல ஃபுல் மூவியாவே இருக்கு, போய் பாருங்க. பட் நீங்க கடைசியா பார்த்தா டைட்டானிக்கா மைண்ட்ல வச்சுட்டு போய் பார்க்காதீங்க. அப்ப இருந்த டெக்னாலஜி வச்சு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஷிப் ஆக்சிடென்ட் அப்படின்னாவே மோஸ்ட்லி நம்ம எல்லாமே டைட்டானிக் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். டைட்டானிக்கை விட மோசமான இன்சிடென்ட்லாம் கடல்ல நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மக்கள் இறந்தது வேற எந்த இன்சிடென்ட்லும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த இன்சிடென்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நம்ம சேனல்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற வீடியோஸ் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை வளரணும்னா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தேவை. அதனால நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.